வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியினுடைய 3rd லெசனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு 2 லெசன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ப்ளஸ் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எல்லாமே வந்து ஷார்ட்கட்டில் பார்க்குறதுனால கண்டிப்பாக இது மறக்காது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. When did the Japanese formally sign off their surrender? இப்போ நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா செப்டம்பர் அந்த மாதிரி, அதாவது இது நீங்கள் எல்லாமே சொல்லலாம், இது எல்லாமே பர்ரில் தானே முடியுது இந்த மாதிரின்னு. பட் பாருங்கள், சரண்டர் எஸ்ஸில் ஆரம்பிக்குது, செப்டம்பரும் எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது. ஸோ 1945 இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு 1945 எல்லாத்துக்கூடையும் இருக்குது. ஓகே, இதே லெசனில் நம்மளுக்கு 7th கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1945 வரும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 4க்கு அப்புறமா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 தான் வரும். ஓகேங்களா? ஸோ சரண்டர் ஆனது வந்து செப்டம்பர். ஸோ எஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ இனிஷியேட்டட் ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். இங்கே பாருங்கள், நீங்கள் கொஷின்ஸ் கூட சம்டைம்ஸ் படிக்க வேண்டாம். ஹுட்டை வந்து ரோவாக அடக்கி வச்சுருக்காங்க. ஹுட்டுனா விறகு கட்டை அந்த மாதிரி. ஸோ அதை ரோவாக அடக்கி வச்சுருக்காங்க. வில்சன், யாருடைய சன்னுனா வில்சன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே டிக் பண்ணிடலாம், கொஷினே தேவையில்லை. ஸோ வேர் வாஸ் த ஜாப்பனீஸ் நேவி டிஃபீட்டட் பை தி யூஎஸ் நேவி? ஸோ பேட்டில் ஆஃப் மிட்வே. நம்ம மிட்வே, அதாவது நம்ம நைட்டெல்லாம் கூட எழுந்து உட்காந்து படிக்கணும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மிட்வே எப்படி படிக்கலாம், என்ன வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சரண்டருக்கு செப்டம்பரு, நம்ம வந்து ஹுட்டை வந்து ரோவாக அடைக்கிருக்கோம். பேட்டில் ஆஃப் மிட்வே. ஓகேங்களா? மிட் நைட்டில் இருந்து படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம். வேர் டிட் த யூஎஸ் ட்ராப்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்னா ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. நமக்கு இது எல்லாமே தெரியும், பாம் போட்டது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. செகண்டில் தான் நம்ம நாகசாகி சொல்லுவோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம இந்த ஹிரோஷிமா எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் வந்து ஹீரோ சைக்கிள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஹீரோ சைக்கிள், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. who were mainly persecuted by Hitler. ஸோ இங்கே பாருங்கள், ஹிட்லர் ஜூஸ் குடிக்கிறாரு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவருக்கு ரொம்ப பர்சிக்யூட்டட்னா ரொம்ப பசி எடுக்கும்போது ஹிட்லர் ஜூஸ் குடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், விச் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து ஹூ சைன் த முனிச் பேக்ட் வித் ஜெர்மனி? ஸோ சாம்பர்லைன். ஸோ இப்போ நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சாம்பர்லைன். அவர் வந்து ஒரு லைனாக தான் வந்து போகணும். இது வந்து லைன் படிக்காது, வந்து லைன். ஸோ சாம்பர்லைன். ஸோ எல்லாருமே வந்து கரெக்டாக லைனாக போகணும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், வின் வாஸ் த சார்ட்டர் ஆஃப் யூஎன் சைன்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1945. ஸோ இப்போ பாருங்கள், 1995 அப்படி இருக்குன்னா 9க்கு அப்புறமா 5 வராது. பட் 4க்கு அப்புறமா நமக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ அதனால தான் நமக்கு 1945. இது வந்து ஜூன். ஓகேங்களா? ஜான்வரி வந்துடக்கூடாது, ஜூன். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, 2 இயரும் ஒரே மாதிரி இருக்கும்போது. இப்போ நம்ம சூஸ் ஃபினிஷ்டு. இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஸோ சரண்டர் அப்படின்னா என்னது? செப்டம்பர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹுட்டை வந்து ரோவா அடக்கியிருக்காங்க. மிட்வேல நம்ம எழுந்து படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டம் பாம் போட்டது வந்து ஹிரோஷிமா. நெக்ஸ்ட்டு ஹிட்லர் வந்து ஜூஸ் குடிக்கிறாரு. இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் லைனாக போக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து சார்ட்டர் ஆஃப் த யூஎன் சைன் வந்து நம்ம முன்னாடி பார்த்ததுனுடைய க்ளூ வந்து 45. 4க்கு அப்புறமா தான் 5 வரும். அதனால் கண்டினியூவாக வர நம்பரை நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? சார்ட் பண்ணும்போது நம்ம லைனாக பண்ணுறோம் எல்லாருக்கூடையும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதை தொடர்ந்து ஃபில்லப் பார்க்கலாம். ஸோ ஹிட்லர் அட்டாக்டு ரீன்லேண்ட் விச் வாஸ் அ டிமிட்டலைஸ்டு ஜோன். இப்போ பாருங்கள், ஹிட்லர் அட்டாக் பண்ண ஒரு லேண்டு. ஓகேங்களா? ஸோ லேண்டு வந்து ரீன்லேண்டு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரைன்லேண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா மழை வருது, மழை வர டைமில் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ண போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. த அலையன்ஸ் பிட்வீன் இட்டாலி, ஜெர்மனி அண்ட் ஜப்பான் இஸ் நோன் அஸ். 3 பேர் வந்ததுனால 3 பேருக்கும் அலையன்ஸ் பார்க்குறாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது அலையன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி பேராக பண்ணுங்கள். ரோம், பெர்லின், டோக்கியோ, ஆக்சிஸ். 3 பேருக்கும் ரோம், பெர்லின், டோக்கியோ, ஆக்சிஸ். ஸோ இட்டாலிக்கு வந்து ஹோமில் தான் செய்வோம், அதாவது இட்லி ஹோமில் தான் செய்ய முடியும். அதனால் இட்லிக்கு பேர் வீடு. ஜெர்மனி வந்து பெர்லின். ஓகேங்களா? ஜெர்மனிக்கு போகிறதுக்கு அவங்க வந்து பெர்லின், அவங்க என்ன சொன்னாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. இப்போ இதுக்கு அப்படியே பேராக வருது பாருங்கள். ஜப்பான் வந்து டோக்கியோ. ஓகேங்களா? நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சிஸ், அதாவது ஓகேன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ வீட்டுக்கு உள்ளே போகிறோம், ஓகே சொல்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பிரிட்டியன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா சாம்பர்லைன். ரிசைன்டு இன் 1940. நம்ம பார்த்தோம்ல பிரிட்டியன் பிரைம் மினிஸ்டர். நான் இப்போ அப்படியே சூஸில் பாருங்கள், பிரிட்டியனுடைய இங்கிலாந்து, அதான் இங்கிலாண்டுடைய பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன்.
அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் பிரிட்டியன் பிரைம் மினிஸ்டர்னாலும் பிரைம் மினிஸ்டர்னு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் சாம்பர்லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். டேஷ் இஸ் அ டிவைஸ். இது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஒன் வேர்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ரேடார் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த எனிமி ஏர்க்ராஃப்ட் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். இது படிக்கும் போதே உங்களுக்கே மீனிங் கண்டிப்பாக புரியும். என்ன டிவைஸ்னால் ரேடார். ஓகேங்களா? ஸோ ஹிட்லர் அட்டாக் பண்ணது ஒரு ரீன் லேண்ட். ஓகேங்களா? அது மழை வர லேண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை வந்துட்டே இருந்ததுனால ஒரு அட்டாக் பண்ண முடியல, ஜோனாக இருந்துச்சு, டேஞ்சரஸ் ஜோன் ஆகிடுச்சு. ஸோ அலையன்ஸ் பார்க்குறாங்க 3 பேருக்கும். ஸோ இட்லி வீட்டில் செய்வோம். ஸோ உள்ளே போகிறோம், வீட்டுக்குள்ளே ஓகேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிரிட்டியன் பிரைம் மினிஸ்டர் வந்து சாம்பர்லைனு. ரேடார் அப்படின்றது ஒரு டிவைஸு, இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம எனிமி ஏர்க்ராஃப்ட்டுக்கு. இப்போ அதை தொடர்ந்து சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாமே. ஸோ இப்போ பாருங்கள், இது ஷார்ட்டாக ஒன்றுமே நான் கொஷின்லாம் படிக்க விரும்பல. இப்போ பாருங்களேன், ரோஸ் லீஸ். நம்ம இங்கிலீஷில் ரைமிங் வேர்ட்ஸ் படிப்போம் இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னா படிக்க கடினமாக இருக்க பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஸோ ரோஸ் லீஸ், ரோஸ் லீஸ். ஃபஸ்ட்டில் வந்து ரோஸ் இருக்குது, செகண்டில் லீஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே கரெக்டாக ரைமிங்காக தானே இருக்குது. அப்போ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சு படிச்சிக்கலாம். ஒன்ஸ் இல்லை ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் இதை கேட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஒன் வேர்ட் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து படிக்க மாட்டோம், ஏன்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலான்னு இருப்பீங்க. பட் கொஷின் ஆன்சர்ஸுமே வந்து நம்மளால் நிறைய மெமரி பண்ணிக்க முடியாது. பட் ஒன் வேர்ட்ஸ் அண்டு மேப்பு டைம்லைன் பார்த்தாலே போதும். என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். நான் மேப் அண்டு டைம்லைன் எல்லாமே உங்களுக்காக நான் வந்து ஷார்ட்கட்ஸில் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இன்கேஸ் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வந்து லேட்டர் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். ஸோ இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்